நீங்க இப்போ இந்த நிமிஷம் ரொம்ப அமைதியா இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க. ஆனா உலகத்துல சில இடங்கள்ல இந்த நிமிஷத்துல ஆர்ப்பாட்டம் நடந்துட்டு இருக்கு. மக்கள் கதறாங்க, குண்டுகள் விழுது, மனிதர்கள் அலறாங்க, கத்துறாங்க. ஒரு குண்டு விழும் போது ஒரு கட்டிடம் மட்டும் இல்லை, ஒரு குடும்பம், ஒரு வாழ்க்கை, ஒரு கனவு அப்படியே அந்த நிமிஷமே கலைஞ்சிடுது. இந்த வீடியோ கதை இல்லை, இப்போ உலகத்துல நடக்கிற அப்பட்டமான உண்மை. இப்போ உலகத்துல ஒரு மகா யுத்தம் இல்லை, ஆனா பெரிய சண்டைகள் நடக்குது. ரஷ்யா உக்ரைன் யுத்தம், இஸ்ரேல் காசா யுத்தம், சூடானோட சிவில் யுத்தம். இந்த போர்கள் எல்லாம் என்ன காட்டுது தெரியுமா? உலகம் அமைதியில இருந்து மெதுவா யுத்தத்தை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்துட்டு இருக்கு. நாம தெரிஞ்சோ தெரியாமலோ அறியாமலோ இந்த உண்மையை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இதற்கான முக்கிய காரணம் என்னன்னா அதிகாரம், பவர், நிலம், அரசியல், மத வேறுபாடு என பல காரணங்களை அடுக்கிட்டே போகலாம். ஆனா இஸ்லாமிய பார்வையில இத நாம கொஞ்சம் ஆழமா பார்த்தோம்னா அதிகாரம், அநியாயம் இது எல்லாத்துக்கும் காரணம், இந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணம் மனிதன் அல்லாஹ்வை மறந்து நடப்பதுதான். அதுதான் மனிதர்களை, நம்மளை, இந்த உலகத்தை இன்னைக்கு இந்த நிலைமையில கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு. இந்த போர் நடக்கும் போது என்ன நடக்குது? வீடுகள் அழியும், மருத்துவமனைகள் சேதமடையும், குழந்தைகளோட கல்விகள் அப்படியே அந்தந்த இடத்திலேயே அந்தந்த தரங்களிலேயே நிறுத்தப்படும். மக்கள் இல்லங்களை இழந்து, வீடுகளை இழந்து, தங்களோட உறவுகளை இழந்து ஒரே ஓட்டமா ஓடுவாங்க. ஒரு குடும்பம் இருக்கு, ஒரு சின்ன பையன், அவன் ஸ்கூல் போறான், ஃப்ரெண்ட்ஸோட ஸ்கூல் போய் ரொம்ப சந்தோஷமா விளையாடிட்டு இருக்கிறான். திடீரென ஒரு குண்டு விழும் சத்தம் கேட்குது. அவன் வீடு போய் பார்க்கும் போது அம்மாவை இழந்துட்டான். அவன் கேட்குற ஒரே கேள்வி, என் தாய் எங்க? அவன் அழுகுறான், புலம்புறான். ஆனா யாரால அவன் தாயை கொடுக்க முடியும்? யாராலையும் முடியாது. அந்த கேள்விகள் எல்லாத்துக்கும் பதில் ரொம்பவே, இந்த உறவுகள் பிரிஞ்சதை திருப்பி கொடுக்க முடியுமா? முடியவே முடியாது. அது மட்டும் இல்லாம போர் ஒரு நாட்டை பாதிக்காது, அது மட்டும் தனி முடிவு கொடுக்காது. எண்ணெய் விலை உயர்வு, உணவு விலை அதிகரிப்பு, வேலை வாய்ப்பு குறைவு என பல விஷயங்கள் போரோட பாதிப்பை தினம் அதிகரிச்சுட்டே இருக்குது. நீங்க கூட பாதிக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்கீங்க. மறைமுகமாகவோ நேரடியாகவோ இந்த போரால நீங்க பாதிக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்கீங்க. ஒரு மனிதன் போர்ல ஓடுறான், பயன், குழப்பம், தன்னோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக அவன் ஓடுறான். ஒரு குண்டு தன்மேல வந்து விழ முன்ன அவன் ஓடுறான். அவன் நினைக்கிறான், நான் வாழ்க்கையில என்ன செஞ்சேன்? அதுதான் அவன் கடைசி நிமிஷம். இந்த உலகம் தற்காலிகம், மரணம் எப்போ வேணாலும் வரலாம், எந்த நிமிஷம் வேணாலும் வரலாம். நம்ம செய்ய வேண்டியது தொழுவோம், துஆ செய்வோம், அந்த மக்களுக்கு துஆ செய்வோம், அல்லாஹ்விடம் நிறைய பாவ மன்னிப்பு கேட்போம், நம்ம நல்ல விஷயங்களை செய்வோம், ரொம்ப நல்ல மனிதர்களா மாற தொடங்குவோம். இன்னைக்கு அந்த போர் நடக்கக்கூடிய நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் நாளை இல்லாம போயிடலாம். ஆனா நீங்க ரொம்ப பாதுகாப்பா இருக்கீங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா அல்லாஹ் அழைக்கிற நாள் வந்தா நிச்சயமா சத்தியமா நீங்க போய்தான் ஆகணும். நீங்க அதற்கு தயாரா? போர் ஒரு நினைவூட்டல், நம்ம எல்லாருக்கும் ஒரு நினைவூட்டல். மரணம் நிச்சயம், அல்லாஹ் நிச்சயித்த நேரத்தில் வந்தே தீரும். தயாராகுங்கள், நல்ல அமல்கள் செய்யுங்கள், அல்லாஹுவின் முன் நிற்பதற்கு தயாராகுங்கள். கபரில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்ல உங்களை தயாராக்கி கொள்ளுங்கள். துஆ செய்யுங்கள், அந்த பிரச்சனை நடக்கும், போர் நடக்கும் நாட்டில் உள்ள மக்களுக்கு துஆ செய்யுங்கள். அல்லாஹுவிடம் இரு கரம் ஏந்தி பிரார்த்தனை செய்யுங்கள், பாவ மன்னிப்பு தேடுங்கள். நிச்சயமாக மரணம் அல்லாஹ் நிச்சயித்த நேரத்தில் வரலாம். நீங்க ரொம்ப ஜாலியா இருக்கீங்க, நீங்க ரொம்ப பாதுகாப்பா இருக்கீங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அல்லாஹ் அழைத்த நேரம் வந்தால் அல்லாஹ் குறித்த விதத்தில் எல்லாமே அணுவும் அசையாமல் நடந்து கொண்டுதான் இருக்கும். தயாராகுங்கள் உங்கள் மறுமையுடைய வாழ்க்கைக்கு. இது அனைத்தும் நிரந்தரம் இல்லை, தற்காலிகம். நிச்சயமாக அல்லாஹ் நியமித்த நேரத்தில் அழிந்தே தீரும்.